பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் ஜெயா. இன்னைக்கு வந்து சீஸ் மேக்கப்பில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். Nykaa வந்து ஒரு புது ப்ராடக்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அதை தான் வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் இந்த ப்ராடக்ட், Nykaa-ஓட ப்ரெப் அண்ட் ப்ரைம் அப்படின்ற ப்ராடக்ட். இதோட விலை வந்து 499 rupees. Nykaa-ஓட வெப்சைட்டில் கிடைக்கும், Nykaa-ஓட ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இதான் ப்ரைமர், இதான் அதோட பேக்கேஜிங். வெள்ளையும் பிங்க் நிறத்தில் இருக்குது. டோன் ப்ளஸ் ஸ்மூதன் ப்ளஸ் பர்ஃபெக்ட் அப்படின்றது தான் ப்ரைமர். பின்னாடி என்ன இந்த ப்ரைமர் கொடுக்கும், எப்படி தயாரிச்சிருக்க எல்லாத்தையும் வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு வெல்வெட்டி ஸ்மூத் ப்ரைமர். இது இன்ஸ்டண்ட்டாக வந்து போர்ஸு, லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் பிளர் பண்ணிடும் அப்படின்றாங்க. விட்டமின் இ இருக்கிறதுனால இது உங்கள் சருமத்தை ஹைட்ரேட் பண்ணும் அப்படின்றாங்க. அடுத்தது மேக்கப் வந்து ரொம்ப அழகாக பரவும், சருமத்தில் ரொம்ப அழகாக பரவும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் லாங்கர் அப்படின்றாங்க. மேக்கப் வந்து இன்னுமே நிறைய நேரம் நிலைக்கும் அப்படின்றாங்க. இப்போது இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி உண்மையிலே இந்த ப்ராடக்ட் வந்து இருந்திருக்கா அப்படின்றது தான் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி இந்த ப்ராடக்ட் அப்ளை ஆகுது முகத்தில் போட்டு பரப்பும் போது எப்படி ஒரு ஃபினிஷ் கொடுக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இப்போ ப்ரைமர் அப்ளை பண்ணலாம். இந்த ப்ரைமர் வந்து பார்க்க ஜெல் மாதிரியே இருக்கும். இங்கே இந்த கன்னத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் அப்ளை பண்ணிப்பேன். நான் வந்து போர்ஸ் இருக்குது. கண்ணு கீழே அவ்வளோதான். இப்போ கையில் இருக்கிறது சும்மா அப்படியே கையில் பண்ணிவிட்டு நல்லா அந்த போர்ஸில் தட்டிக்கணும், உள்ளே போகிற மாதிரி. பார்த்தீங்கன்னா அந்த ஷைன், அந்த முகத்தில் இருக்க அந்த ஷைன், அந்த ஆயில்னஸ் வந்து குறைஞ்சிரும். நெத்தியில் பார்த்தீங்களா பொறி பொறியாக இருக்கு. இது ஏன்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எப்படி இப்படி ஆச்சு அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் இப்படி பொறியும் நீங்கள் பார்த்ததே இல்லைல்ல. என்ன பண்ணுறது, ஒரே ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. இப்படி ஆயிடுச்சே, அது ப்ராடக்டால தான் அதெல்லாம் பயன்படுத்தி தான் இப்படி எனக்கு ஆச்சு. எதனால என்னன்றது இதனால இல்லை, இந்த ப்ரைமரால் இல்லை, நான் எதனாலன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள் டியூஸ்டேயோட வீடியோவை. எது இப்படி என்ன பண்ணி விட்டது. அடுத்தது கண்டிப்பாக கழுத்துக்கும் போட்டுக்குவேன். நல்லா சாஃப்ட் ஆக்கிடும் கழுத்தையும். அதுதான் அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. நீங்களே பாருங்கள், ஆயிலெலாம் வந்து எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து சருமம் நல்லா மிருதுவாக ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக. இப்போ இதை வந்து ஒரு நிமிஷமாவது வந்து செட் ஆகிறதுக்கு விட்டுட்டு ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரிவ்யூ தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்துட்டீங்க இல்லைங்களா எப்படி இருக்குதுன்றது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த ப்ரைமர் வந்து வெல்வெட்டி மேட் நல்லா சாஃப்ட் அண்ட் பிளர்லாம் ஆக்குச்சா சருமத்தை அப்படின்னா கண்டிப்பாக ஆக்குச்சு. இந்த ப்ரைமர் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஃபினிஷோட சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரைமர் தான் வந்து சிலிகான் ப்ரைமர் அப்படிம்பாங்க. சிலிகான் இருக்கிறனால அது வந்து ஒரு ஸ்மூத் பிளர் ஃபினிஷை சருமத்துக்கு கொடுக்கும். ஸோ அதனால் என்னோட லைன்ஸோ என்னோட என்ன சொல்கிறது போர்ஸ், என் கன்னத்தில் இருக்க போர்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக தெரிஞ்சுது. ரொம்ப அந்த அப்பியரன்ஸ், அந்த போர்ஸோட வந்து தோற்றம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் நல்லா பிளர் ஆக்குச்சு முகத்தை, நல்லா சாஃப்ட் ஆக்குச்சு முகத்தை. இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னா, சிலிகான் இருக்கிற ப்ரைமர் வந்து பருவை உண்டாக்கும், ஆக்னேவை உண்டாக்கும், பிம்பிளை உண்டாக்கும். சில பேருக்கு ஆக்னேனா என்னன்னு தெரியல, பிம்பிளை உண்டாக்கும். அதனால் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு
உகந்த ப்ராடக்டாக கண்டிப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் வந்து நல்ல சருமத்தை கழுவிக்கிட்டீங்க, எனக்கு பிளராக வேணும் ஆனால் ஆக்னே வரணும், முடிஞ்ச வரைக்கும் வந்து மேக்கப் எடுத்தோடனே சருமத்தை நல்லா வாஷ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி நல்லா நீட்டாக எடுத்துருங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிலிகான் ப்ரைமர்ஸ் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஆக்னேவும் இன்னும் நிறைய உருவாக்கும். அடுத்தது வந்து இது எந்த ஸ்கின் டைப்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா, நான் வந்து சம்மரில் நார்மல் டு ஆயிலி ஸ்கின். எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, நான் போட்டோன்னே ஆயிலெலாம் நீங்கள் அந்த அப்ளிகேஷனே பார்ப்பீங்க, ஆயிலெல்லாம் எடுத்த மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு ஒரு 2 மணி நேரம் இருக்கும், 2 மணி நேரத்துலேயே சருமம் வந்து பயங்கரமாக ஆயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 மணி நேரம் தான் தாங்குச்சு அந்த மேட் ஃபினிஷ், மற்றபடி ஆயிலெலாம் ஆக ஆரம்பிச்சிது. இது வந்து எந்த ஸ்கின் டைப் நல்லாயிருக்கும்னா ட்ரை ஸ்கின்க்கு வந்து உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு நல்ல பேஸாக மேக்கப் மேலே போடும்போது நல்ல அப்ளை பண்ணிக்க முடிஞ்சுதானா நல்லாவே அப்ளை பண்ணிக்க முடிஞ்சுது. இது ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்குறதுனால மேக்கப் மேலே போடும்போது நல்லா இருந்தது. அடுத்த இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப நேரம் நிலைச்சுதா, அது மேக்கப்பை ரொம்ப நேரம் நிலைக்க வச்சுதான்னா கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து 2 விதமான ஒரு ஃபவுண்டேஷன்ஸில் ட்ரை பண்ணேன். ஒன்று லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷனில் ட்ரை பண்ணேன், ஒன்று வந்து நார்மலாக இருக்கிற நேரம் இருக்கிற ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணேன். இது அந்த ஃபவுண்டேஷனோட நேரத்தை எந்த விதத்துலேயும் வந்து கூட்டவே இல்லை. அது ஃபவுண்டேஷன் எவ்வளோ நிலைக்குமோ அது மட்டும் நிலைச்சிது. இது வந்து அந்த ஃபவுண்டேஷன் போட்டு இது இன்னுமே அந்த ஃபவுண்டேஷன் ஆயிலி ஆக்கிடுச்சு. ஸோ அதனால் இந்த ப்ரைமர் வந்து ரொம்ப நேரம் மேக்கப் நிலைக்கக்கூடிய ஒரு ப்ரைமராக இல்லை. அடுத்தது கடைசி விஷயம் விலை தான். விலை வந்து ஒரு பட்ஜெட்டான ஒரு விலை, ஆனால் அதுக்கு இது வர்த்துட்டான்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்வேன். ஏன்னா முக்கியமான விஷயங்கள் வந்து இதில் இழப்பாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது ஒரு பட்ஜெட் ப்ரைமர் தான், ஆனால் நல்ல ப்ரைமர் கிடையாது. ஸோ அதனால் இதுதான் என்னோட ரிவ்யூ நைக்காவோட புது ப்ராடக்ட்டுக்கு. மற்றபடி நைக்கா ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணுன்னா கீழே என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். மற்றபடி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி முக்கியமான டைலாக், எப்பவுமே சொல்கிற டைலாக், எப்படி மறக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறந்துட்டேன். சரி, ஓகேங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் திருப்பியும் சீக்கிரமாக சந்திக்கிறேன். வணக்கம்.